திருமாவை வைகோ சர மாறி தாக்கு. நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. தாவேகாவிலிருந்து துரத்த முயற்சியா, கூட்டணியில் வெடித்த மோதல். இன்னும் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் தற்போது தமிழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தரும் மாபெரும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள் வன்மையா கண்டிச்சிருக்காரு. அவர் என்ன வன்மையா கண்டித்தார் என்பதை நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். தேனாம்பேட்டையில விசிகா விருது வழங்கும் விழா நடைபெற்றிருக்கு. இதுல பேசிய விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு மிக பெரிய துரோகம் செய்திட்டதாகவும், அதனால திமுக கூட்டணியில இனி விசிகா இல்ல அப்படின்னு திமுக தலைமை அறிவித்து விட்டதா கூறினார். நாங்க நட்புறவா தான் இருக்கோம், அவர்கள் தான் எங்களை எதிர்களா பார்க்கிறாங்க, இதனால நாங்கள் வருத்தம் அடைகிறோம் அப்படின்லாம் உரைத்துவிட்டு, அப்படியே உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் தாவேகா கூட்டணி வைப்போம் அப்படின்னு மாற்றி மாற்றி தன்னுடைய கருத்தை பகிர்ந்து வராரு. அப்படி நாங்கள் பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். இதனால எதிர்த்தரப்பினர் காட்டமானார்களோ இல்லையோ, மக்கள் தங்களுடைய கருத்தை காட்டமா பகிர்ந்து வராங்க. தாவேகா அமைச்சரவையில இணைந்து விட்டதாலேயே அந்த கூட்டணியில இணைந்து விட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை எனவும், திமுகவுடன் நட்பில் இருக்கிறோம் என்று விசிகா தலைவர் திருமாவளவன் பேசியது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளானது. இந்த நிலையில கூட்டணியை ஆதரித்துட்டு பொதுவெளியில விமர்சனம் ஏன், தினம் ஒரு பேட்டி எதுக்கு அப்படின்னு திருமாவளவனை பெயர் குறிப்பிடாம மறைமுகமா விமர்சிக்கும் வகையில வைகோ பேசியிருக்காங்க. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில, தாவேகா கூட்டணியில இருந்துட்டு பொதுவெளியில விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதா கூறினார். விசிகா தாவேகா கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய பேட்டிகள் முன்னுக்கும் பின் முரணாக குழப்பமாக இருக்கிறதால விமர்சனம் எழுப்பப்படும் நிலையில திருமாவளவன் பெயரை சொல்லாம அவரை பற்றிய வைகோ பேசியிருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல கருத்தப்படுது. அப்படி மறைமுகமா வைகோ என்ன பேசினாங்க அப்படின்றதையும் விரிவா பார்க்கலாம். 5 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும், கொஞ்ச நாளைக்குள்ள கவிழ்ந்து விடும் அப்படின்னு ஒரு 10-15 நாளா சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. கவிழ்ந்து விடுவீர்களா? உங்களால் கவிழ்க்க முடியாது. மத்திய அரசனுடைய ஏஜென்ட் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் பெயர் அர்லேக்கர். கேடு கட்ட கவர்னர், முன்பு இருந்த கவர்னரை விட மோசமான கவர்னர். அவர்கிட்ட போய் திமுகவினர் மனு கொடுத்து இருக்கிறார்கள். அது என்ன சொல்லி இருக்கிறார்கள்னா, எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில சேர்றதை நீங்க தடுக்கணும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் அமைப்பின் 356 பயன்படுத்தி டெல்லிக்கு அனுப்பி அந்த வேலையை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மனு கொடுத்து அந்த மனுவிலே ஒரு கோரிக்கை அதிர்ச்சி அடையத்தக்க வைக்கிற கோரிக்கை, நீங்க 356வது அரசியல் சட்ட பிரிவை பயன்படுத்தி ஒரு அறிக்கை டெல்லிக்கு அனுப்பலாமே, எதற்கு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு. ஆனா பண்ண முடியாது. பொம்மை வழக்கில் பிறகு நினைச்ச மாதிரி எல்லாம் கவர்னர் ஆட்சி கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க கவர்னர் ஆட்சியா கொண்டு வர நினைக்கிறீங்க? கவர்னர் ஆட்சி வந்தா பிஜேபி தான் எங்க ஆட்சி செய்யும். அப்ப நீங்க பிஜேபியை எதிர்ப்பதாக இப்போது வரைக்கும் சொல்றதெல்லாம் போலி நாடகமா? பிஜேபியே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், வேற தாவேகா இங்க இருக்கக்கூடாது ஆட்சி. 356வது பிரிவு என்பது ஒரு மாநில அரசை கலைப்பதற்கான பிரிவு. மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அண்ணாவினுடைய மாநில சுயாட்சி அளிக்கப்படுகிறது. கொதித்து எழவில்லையா? 356 பிரிவே இருக்கக்கூடாது அப்படின்னு கருணாநிதி சொல்லவில்லையா? 100 தடவைக்கு மேல் நான் பார்லிமெண்ட்ல இது பற்றி பேசியிருக்கேன். 356 பிரிவை பயன்படுத்தலாம் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து எப்படி சொல்லப்பட்டுச்சு? டிஸ்மிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. எங்க நினைப்பதான் கவர்னர் ஆபீஸ்ல போய் இந்த மோசமான
இதுவரை கடைபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக திமுக கழகம் மனு கொடுத்தது. கர்நாடக மாநிலத்துல பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த தீர்ப்பின்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. பெரும்பான்மையை கைப்பற்றி இந்த ஆட்சியை ஒருவேளை கவிழ்த்து விட்டீர்கள் அப்படின்னா 180 இடத்துல தாவேகா வெற்றி பெறும். நோக்கம் என்ன? இந்த கவர்மெண்ட் நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் பலிக்காது, ஒரு காரும் பலிக்காது. வாதத்துக்கு சொல்றேன், அப்படி இன்னொரு முறை ஒரு தேர்தல் வந்தா 180 இடத்துக்கு குறையாம விஜய் ஜெயிச்சு ஆட்சி வருவார். நான் இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கிறவன், கூட்டணியில இருக்கிறதால சகித்து கொண்டிருந்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ தாவேகாவோட கூட்டணியில இருக்க. இந்த அரசுல ஏதாவது தவறு இருக்கிறதா அப்படின்னா உடனே அமைச்சர்களுக்கு போன் பண்ணி சொல்லுவேன். முடிந்தா முதல்வருக்கே போன் பண்ணி பேசுவேன். ரோட்ல வந்து விமர்சனம் செய்ய மாட்டேன். கூட்டணியில இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு அறிவுரை அல்ல, 62 கால அரசியல் அனுபவத்துல சொல்றேன். நீங்கள் குறை சொல்ல வேண்டும் அப்படின்னா நேரா போய் மந்திரி கிட்ட சொல்லுங்க. முதல்வரை சந்திச்சு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க. கூட்டணியில இருந்துட்டே தினம் தினம் ஒரு பேட்டி ஏன்? கூட்டணியில இருந்து கொண்டு ஆட்சி ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே குறை சொல்ல வேண்டிய நிலைமை என்ன? இந்த ஆட்சியை எப்படியாவது விஜயிடமிருந்து பறித்துவிட வேண்டும் அப்படின்ட்டு வெறிப்பிடித்து அலைகிறார்கள். இதுவரை வந்து கொண்டிருந்த கஜானாவினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. கோடி கோடியா வந்து கொட்டி குவித்து கொண்டிருந்த களஞ்சியங்கள் மூடப்பட்டிருக்கு. டாஸ்மார்க்ல வந்த கோடான கோடி ரூபாயும் நிறுத்தப்பட்டிருக்கு. மணல் கொள்ளையில வந்த 1000 கோடி ரூபாயும் நிறுத்தப்பட்டிருக்கு. இதற்கு என்ன வழி? எடப்பாடி முதல்வராக இருக்கட்டும், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறோம். இதை விட ஒரு அரசியல் தற்கொலை இருக்க முடியுமா என்ன? இந்த பாவத்தை எல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நான் திமுகவுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக உண்ட கட்சிக்கு ரெண்டகம் செய்த வைகோ அவர்கள் விசிகாவை விமர்சனம் செய்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.